சென்னையில் மழை. டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை மாநகரம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக வானிலை அறிக்கை வந்த பிறகும் தமிழக அரசு அதனை பொருட்படுத்தாமல் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இன்று திறந்து வைத்திருக்கிறது. திராவிட மாடல் திமுக ஆட்சியில் நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றே கணிக்காத, தெரிந்து கொள்ளாத ஒரு பொறுப்பற்ற அரசாக இருப்பதால் இன்று பள்ளிகளும் கல்லூரிகளும் திறந்திருக்கின்றன. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் எல்லாம் மிகவும் அவதிப்படுகிறார்கள், இடர்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதிலும் மிகவும் மழைக்காலம் என்பதால், மழை என்பதால் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு சாலையிலும் தண்ணிகள் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் பள்ளிக்கு குழந்தைகள் அழைத்து செல்வதிலும் பெற்றோர்கள் சிரமப்படுகிறார்கள். தமிழக அரசு முன்கூட்டியை கணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு கணிப்பதற்கு நேரம் இல்லையோ என்னவோ தெரியவில்லை. திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் தவிக்கிறார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற, அருகம் இருக்கின்ற பாண்டிச்சேரி, புதுச்சேரி அரசு நேற்றே அறிவித்து விட்டது. அந்த மாநிலத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் திங்கட்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என்று அறிவிப்பை நேற்றே அறிவித்து விட்டார். அவர்கள் நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகுது என்று முன் எச்சரிக்கையாக தெரிந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு நடப்பது புதுச்சேரி மாடல் பாஜக கூட்டணி ஆட்சி. ஆனால் இங்கு நடப்பதோ திராவிட மாடல் ஆட்சி, காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி. இதுதான் வித்தியாசம். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே.